அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Zebronics 5220 மாடல் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சும்மா அதை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா, ஒரு ரிவ்யூன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அது ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி நீங்க இந்த வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ கைஸ், அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா அஃபிஷியலா Zebronics வந்து சொல்லியிருக்காங்க. எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட் ரெடி அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா, Zep 5220CH போட்டிருக்கு. ஸோ கைஸ், அந்த ஒரு வாட்சை பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசாக ஒன்றுமே லான்ச் பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா, நான் இது வந்து அன்அஃபிஷியல், நான் சொல்கிறது வந்து அஃபிஷியலாக கிடையாது. ஸோ வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு போஸ்டர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அன்அஃபிஷியலாக சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாடல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து சர்க்குலாக இருந்துச்சு. சரிங்களா, ஸோ அதில் என்ன ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, ஸோ வந்து அது சர்க்குலாக இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் மாடல் விடுறப்ப அதே ஃபீச்சர் ஒரு பாக்ஸ் மாதிரி இல்லை ரெக்டாங்கிள் அந்த மாதிரி தான் விடுவாங்க. சரிங்களா, ஸோ வந்து இதுக்கும் அதுக்கும் பெருசாலாம் எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது. சரிங்களா, ரொம்பலாம் கெஸ் பண்ணாதீங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரணும் அப்படின்னு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொண்டு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதோட டிஸ்பிளே இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து போன டைமே ரொம்ப செலவு பண்ணியிருந்தாங்க அந்த டிஸ்பிளேக்கு. ஏன்னா அந்த ஒரு வாட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக செலவு எடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஸ்பிளே தான். சரிங்களா, ஸோ வந்து இந்த வாட்டி அதை விட அதிகமாக பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த வாட்டி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஜஸ்ட் ஷேப்புக்கு தாங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, போன வாட்டி வந்து கலரில் வந்து 3 கலரில் விட்டுருந்தாங்க. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு ஒயிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரே, பிளாக் விட்டுருந்தாங்க. ஸோ வந்து போன வாட்டி அதிகமாக சேல் ஆன கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் தான். பட் வந்து அவைலபிள் பார்த்தீங்கன்னா உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் போச்சு. சரிங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதிக ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்கு கொடுப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பிளாக்கு அதிக ஸ்டாக் வந்துடும். ஸோ கைஸ், இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது வந்து நான் வந்து லான்ச் ஆன அன்னைக்கே நம்ம சேனலில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணோம். சரிங்களா, ஸோ வந்து அந்த அன்னைக்கு அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா 4000 ரூபாய் போட்டுருந்துச்சு ஃபர்ஸ்ட் நாள் லான்ச் ஆகிறப்ப. ஸோ அதனால் 4000 ரூபாய்க்கு லான்ச் வாங்கிட்டு ஒரு 2 or 3 வீக் நினைக்கிறேன், போய் பார்த்தா 3200 போட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ கூட அதே ரேட்டில் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், மறுபடியும் விலை ஏற்றிட்டாங்க. சரிங்களா, இது என்னங்க இப்படி பண்ணுறாங்க? ஸோ வந்து இப்போ என்ன விலை வச்சிருக்காங்கன்னா 4000 ரூபாய் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன இவங்க லாஜிக்கில் யோசிக்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து திடீர்னு பார்க்குறேன் 2900 போட்டிருக்கு, திடீர்னு பார்த்தா அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுது, ரெனியூடு ப்ராடக்ட் விற்கிறாங்க. ஸோ வந்து ஒரு மாதிரி மேஜிக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, மேபி நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சேலு. ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட் ஹிட் ஆனால் தான் அதோட இன்னொரு வெர்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 5220 மாடல் வந்து இப்போ வரப்போகுது. சரிங்களா, ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்லாம் மேக்ஸிமம் எதுவுமே இருக்காதுங்க. அந்த ஒரு டிஸ்பிளே இருக்கும், அதை விட ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணா அப்படின்னா ப்ளூடூத்தில் கொண்டு வருவாங்க. மற்றபடியில் ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே அதிகமாக இருக்காது, எதிர்பார்க்காதீங்க. ஸோ கைஸ், இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்டர் லான்ச் பண்ணுறாங்களா, ஸோ வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ வந்து அந்த டெஸ்ட் பண்ணுறது, இப்போ இந்த மாடல் விற்றாங்க பார்த்தீங்களா, அதோட 1 வீக்லேயே இதோட ரெஸ்பான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இது எந்த அளவுக்கு விற்குது அப்படி ஏதாவது நல்லா விற்பனையாகுதான் செக் பண்ணிக்குவாங்க. வித்துடுச்சு அப்படின்னு வைங்களேன், டக்குன்னு ஹோல்டு பண்ணி இதோட ரெனியூடு ப்ராடக்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருக்காது, ஸோ வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து மறுபடியும் அனுப்பி விட்டுருவாங்க அவங்களுக்கு. சரிங்களா, ஸோ அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அங்கே ஸ்டாக் காலி. சரிங்களா, பழைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வித்துருச்சு. ஸோ வந்து மறுபடியும் புது ப்ராடக்ட்ஸ் வித்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து நல்லா விற்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, ஸோ வந்து அடுத்த மாடல் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்கும், பெருசாக எதுவும் மாறாது. ஜஸ்ட் அதோட ஷேப்பு அப்புறம் வந்து கலர்ஸ் மாற்றுறாங்க. சரிங்களா, அவ்வளோதான். மற்றபடி ஏதாவது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, பெருசாலாம் அதில் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ கைஸ், அதில் கண்ட்ரோல் பட்டன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் பட்டன் தான். சரிங்களா, இதில் வந்து ஒரே ஒரு கண்ட்ரோல் பட்டன் தான் இருக்கும் சைடில். ஸோ வந்து அதை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா மெட்டலில் வரப்போகுது. சரிங்களா, ஸோ வந்து அந்த வாரெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேபி வந்து மெட்டலில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க, ஸ்டே இட் வித் மெட்டல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த வாட்ச் வந்து மெட்டலில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கைஸ், ஃபஸ்ட் எடுத்தோடனே சில்வர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுப்பாங்க, கிரே கொடுப்பாங்க. இந்த ஒரு 3 கலரில் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதாங்க, எல்லாமே சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். இதோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கமெண்ட் வந்திருக்கு. என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரு டைம் இந்த பேஜ் வந்து நான் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து மேபி இந்த கமெண்ட்டுக்கு நிறைய வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா, மக்களோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 லைக் வந்திருக்கு. ஸோ இதோட 5 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. சரிங்களா, 400 லைக்கு 4 கமெண்ட் என்னென்னு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வாவ் சொல்லியிருக்காங்க, அப்புறம் வந்து 2 தம்ஸ் அப்பு, ஒரு அவ்வளோதாங்க, பெருசாக சொல்கிறவங்க ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ், இது கண்டிப்பாக லான்ச் ஆகும். இது சேல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு தெரியும், இதோட பப்ளிசிட்டி பொறுத்து தான் இருக்குது. நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுவேன் கைஸ். லான்ச் ஆன உடனே ஆர்டர் போகிறேன். சரிங்களா, உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ கைஸ், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பிஸா.